ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஆரி அட்வான்ஸ் கிளாஸில் ஆரி ஒர்க் ட்ரிபிள் கலர் பேடல் லோட் ஸ்டிச் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே கமெண்டில் ட்ரிபிள் கலர் பேடல் லோட் ஸ்டிச்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இந்த ஸ்டிச்சு செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். நீங்கள் சில்க் த்ரெட் 3 கலர் எடுக்கணும். 3 கலரும் சிங்கிள் கலர் எடுக்காமல் டபுளாக எடுத்துக்கோங்க. நான் ரெட், பிங்க் அண்ட் க்ரீன் எடுத்து இருக்கேன். நார்மல் மிஷின் த்ரெட், நீடில் 14, துளிப் நீடல் 14, பைப்பிங் த்ரெட். இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. அது எத்தனை சென்டிமீட்டர் வேணும்னா 7.5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இங்கேருந்து 0.8 சென்டிமீட்டருக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 0.8 சென்டிமீட்டருக்கு வரைக்கும் இந்த அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே நீங்கள் அதே போல் மார்க் பண்ணிவிட்டு, இப்போது அதுக்கு இணையாக பேரலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. லைன் இதை விட பெருசாக போகக்கூடாது, இதுக்குள்ளே தான் இருக்கணும். 0.8 சென்டிமீட்டர். இப்போ பார்த்தீங்களா, வரைஞ்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துட்டு இப்போ மேலே நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே நீங்கள் இந்த ஃபேப்ரிக் க்ளூ நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ கீழே அதே போல் அந்த லைன் மேலேயே நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ தடவி விட்டுருங்க. இப்போது இந்த பைப்பிங் த்ரெட்டும் 7.5 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம க்ளூ தடவணும் இல்லையா, அது மேலேயே நீங்கள் அதே போல் கொஞ்சம் ஒட்டி விட்டுருங்க. ஏற்கனவே தொடர்ந்து என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். இது தெரியாதவங்களுக்காக நான் சொல்லித்தரேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த ஸ்டிச் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். யாரும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா இது 3 கலரில் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் வழக்கமாக போடுற ஸ்டிச்சு போல் இது கிடையாது. கொஞ்சம் பார்க்கறதுக்கு டஃப்பாக இருக்கும். நீங்கள் போட்டு பழகினா மட்டும்தான் உங்களுக்கு இது வரும். கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இது மேலே நீங்கள் ட்ரை ஆன பிறகு ஜிக்ஸாக் ஸ்டிச்சு போடணும். அது நார்மல் த்ரெட்டில் போடணும். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இது பைப்பிங் த்ரெட் ட்ரை ஆன பிறகு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் 2 பைப்பிங் த்ரெட்டுக்கும் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்களும் அதில் போட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த 2 கலர் எடுத்துக்குங்க, சேம் கலர். அது நாட் போட்டுக்குங்க. இப்போது இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மிடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நடுவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இதை போட முடியும். போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் சுற்றி உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக லைன் வரைஞ்சிருக்கேன். நீங்களும் லைன் வரைஞ்சிக்குங்க. இப்போ நான் இங்கேருந்து பாருங்கள், அந்த லைன் மேலேயே போட்டுட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் நான் போடுறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஃபஸ்ட்டு லைன் கீழே பேக் போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கீழே வாங்க. அங்கே ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கீழே நேராக போடக்கூடாது, கொஞ்சம் சைடாக நீங்கள் போடணும். நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ இது கீழே சைடாக ஒரு லாக் ஸ்டிச் நீங்கள் போடணும். பாருங்கள், லாக் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது சைடில் மறுபடியும் நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போங்க. அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் ரிவர்ஸில் வாங்க. இப்போ பாருங்கள், ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ வேறு ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ 2 த்ரெட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வாங்க. கீழே ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதுக்கு சைடாக போடணும். ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். திரும்ப மேலே எடுத்துகிட்டு போங்க. திரும்ப அந்த சைடில் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. இப்போ மறுபடியும் கீழே சரிவாராக நீங்கள் போடணும், ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது. இப்போ மறுபடியும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் மேலே போங்க.
சைடில் போட்டுட்டு அங்கே ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் வந்து போடணும். மறுபடியும் கீழே வாங்க, கொஞ்சம் சரிவாக போடுங்க. இப்போ அதில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து பக்கத்துலேயே போட்டுக்குங்க. நம்ம எந்த லென்த்துக்கு வேணுமோ அதே மாதிரி இந்த ஸ்டிச்சு வந்து போடணும். பாருங்கள், இப்போ வந்து மேலே போடணும். அந்த அந்த முனை வர வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பக்கத்தில் போடணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் மேலே போடணும். இப்போது சைடாகவே நீங்கள் போங்க. இப்போ மறுபடியும் அதை வந்து கீழே போடுங்க. பைப்பிங் த்ரெட்டுக்குள்ளே தான் நீங்கள் போடணும். அந்த லைன் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுங்க. நம்ம எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் போடணும். ஓரளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்குங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம ட்ரிபிள் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இது வரைக்கும் இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம போடலை. ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். சைடாகவே நான் போடுறேன் பாருங்கள். கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். அந்த பைப்பிங் த்ரெட்டுக்குள்ளே தான் போடணும். மறுபடியும் பாருங்கள், மேலே ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுங்க. இப்போ பாருங்கள், எந்த லென்த்துக்கு நம்மளுக்கு இந்த சைடு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் போடணும். இது வந்து சரிவாக தான் நீங்கள் வந்து போடணும். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. த்ரெட்டை வந்து ரொம்ப நீங்கள் வந்து டைட்டாக நீங்கள் போடாதீங்க. இப்போ வந்து நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ அந்த த்ரெட்டை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பெருசாக நீங்கள் வந்து எடுத்து விட்டுட்டு அதில் ஒரு 3 ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து போட்டு விட்டுருங்க. ஏன்னா நம்ம இதிலே வந்து இன்னும் சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ வந்து அது டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து இழுத்து விட்டுட்டு இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இழுத்து விட்டுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் குண்டூசி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு த்ரெட்டு வந்து எடுங்க. அது என்ன கலரோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து க்ரீன் கலர் வந்து எடுக்கிறேன். இதை வந்து நீங்கள் நாட் போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் நம்ம ஃபஸ்ட்டு ரெட் கலர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே அளவுக்கு வந்து எடுத்துட்டு இப்போ மிடில்லேருந்து ஆரம்பித்தோம் இல்லையா, அதே போல் நீங்களும் மிடில்லேருந்து ஆரம்பிங்க. பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து நீங்கள் போடணும். இப்போது மறுபடியும் வந்து இந்த சைடு வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ இந்த க்ரீன் கலர் ஸ்ட்ரைன் ஸ்டிச் போடும்போது அந்த ரெட் கலர் த்ரெட்டு மேலே தான் நம்ம போட முடியும். ஏன்னா இது வந்து சரிவாக இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ நீங்களும் வந்து இந்த ஸ்டிச்சு போடும்போது ரெட் கலர் த்ரெட் மேலே நீங்கள் போடுங்க. நீங்கள் என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து போடணும். ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு இப்போ பாருங்கள், மறுபடியும் அந்த த்ரெட்டை மேலே எடுங்க. இப்போ இது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து போடுங்க. இப்போ இந்த த்ரெட்டுக்கு மேலே ரெட் கலர் த்ரெட்டு போட்டோம் இல்லையா, அது மேலே தான் இந்த ஸ்டிச் வந்து வரும். வந்துட்டு இது ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இதுக்குள்ளேயே நீங்கள் பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து போடணும். ஏன்னா இங்கே சரிவாக போட்டப்போ இந்த இடத்துலேயே வந்து நீங்கள் சரிவாக தான் போடணும். ஸோ இது மேலே தான் இந்த ஸ்டிச் வந்து போட வேண்டியது வரும். இப்போ பாருங்கள், இது இந்த த்ரெட்டு மேலே போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஆரம்பத்தில் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்புறம் போக போக வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சு வந்து புரியும். சரிவாக போடுறேன் பாருங்கள். அந்த த்ரெட்டு மேலே தான் இது வந்து ஃபினிஷிங் பண்ணணும். இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கவனமாக பாருங்கள். என்னென்னா நம்ம ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு அந்த பைப்பிங் த்ரெட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். மறுபடியும் மேலே வாங்க. இப்போது ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுங்க. இப்போ மறுபடியும் கீழே வாங்க, சரிவாக வரணும். இப்போ அதிலே வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து நீங்கள் போடுங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணோம், பக்கத்தில் போட்டோம் இல்லையா, இப்போ அதுக்கு மேலே இந்த ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து போடணும். லாக் ஸ்டிச் வந்து இதுக்கு மேலே போடணும். ஏன்னா அந்த ஷேப் வர வரைக்கும் தான் நீங்கள் பக்கத்தில் போடுவீங்க. அந்த கார்னர் ஷேப் முடிஞ்ச பிறகு நீங்கள் மேலே தான் போடணும். அந்த என்னென்னா பைப்பிங் த்ரெட்டுக்குள்ளே தான் நீங்கள் போடணும். அது மேலெல்லாம் போடக்கூடாது, சாய்வாக போடணும்.
இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் நெக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணும் போது இது வந்து அழகாக இருக்கும். இது வந்து ட்ரிபிள் கலர் வச்சு நம்ம போடுறோம். 3 கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் லைன் வரைஞ்சேன் இல்லையா, அது மேலே போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச் வந்து போடுறேன், லாக் ஸ்டிச்சு போடுறேன். நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கள், வரைஞ்சிட்டு நீங்கள் போடும் போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த லைன் வந்து பென்சிலை லைட்டாக வரைஞ்சிட்டு அது மேலே உங்களுக்கு சொல்லித்தர்றேன் நான். நீங்களும் அதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெட் கலர் த்ரெட் வந்து எங்கே முடியுதோ அது வரைக்கும் நம்ம இந்த க்ரீன் கலரில் இந்த ஸ்டிச்சு வந்து போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டிச்சு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நான் எப்படின்னு சொல்லித்தரேன், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நீங்கள் வந்து ஆரி டீட்டெயிலாக கற்றுக்கணுன்னா என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஆரி ஒர்க் வீடியோ நான் போட்டிருப்பேன். அதில் நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஸ்டிச் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை தொடர்ந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை என்னுடைய கிளாஸ்லேயே வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, இப்போ அந்த நம்ம ஃபினிஷிங் வர போகிறோம். அந்த லைன் போட்டோம் இல்லையா, அது மேலே தான் இது வந்து போடணும். நீங்கள் சில்க் த்ரெட் வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து வராமல் வரும். ஸோ நீங்கள் ஆரம்பத்திலே வந்து சில்க் த்ரெட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா பேசிக் வந்து ஈஸியாக நம்ம போடலாம். அட்வான்ஸ் வரும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இப்போ போட்டோம் இல்லையா, இப்போது க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து கீழே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் வந்து போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ அந்த த்ரெட்டை வந்து எந்த லென்த்துக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் இந்த சைடு வந்து ஒரு 3 லாக் ஸ்டிச் வந்து, அதாவது ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டு ஒரு குண்டூசி கொத்தி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. இப்போது நீங்கள் கீழ்ப்பக்கம் இழுத்து விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ 3வது த்ரெட்டு வந்து நான் பிங்க் கலர் எடுத்துருக்கேன். இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். என்னென்னா, இப்போ பாருங்கள், இந்த ரெட் கலர் வந்து ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து நீங்கள் இந்த த்ரெட்டு வந்து எடுங்க. நான் வந்து பிங்க் கலர் வந்து எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், இப்போ வந்து ஈஸியாக தான் இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசப்படும், கவனமாக பாருங்கள். இப்போ இந்த த்ரெட்டை எடுத்துட்டு இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, உங்களுக்கு இந்த கலர் தெரியுதா என்னன்னு தெரியல. இப்போ இது மேலே வந்து இது பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்டிச்சு வந்து போட்டுட்டு அது மேலே கீழே போடுங்க. இப்போது நம்ம கீழே போட்டோம் இல்லையா, இந்த க்ரீன் கலர் ஸ்டிச்சு போட்டோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சு போட்டுட்டு குள்ளேயே வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுங்க. இப்போது மறுபடியும் கீழே வாங்க. இந்த பைப்பிங் த்ரெட்டு கீழே இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அது கீழேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். இதே போல் 5 டைம்ஸ், நீங்கள் 6 to 8 டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். நான் 3 டைம்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா இது கவுண்டிங் முக்கியம். ஏன்னா அடுத்தடுத்த போடும் போதும் இந்த மாதிரி தான் போடணும். இப்போ நான் 4 டைம்ஸ் போட்டுட்டேன். இப்போ வந்து 5th டைம் போடுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனாக வரும். பாருங்கள், நீங்கள் வந்து 7 இல்லை 8 கூட போடலாம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் போடக்கூடாது. பாருங்கள், நான் இப்போ மேலே வந்து லைன் வரைஞ்சோம் இல்லையா, அது மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ நம்ம வந்து 6 செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டாச்சு.
இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து எந்த லென்த்துக்கு வேணுமோ அதை வந்து தனியாக வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சு போட்டு இந்த த்ரெட்டை வந்து தனியாக நீங்கள் வச்சுருங்க, ஒரு குண்டூசி குத்தி வச்சுருங்க. அப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ அடுத்த த்ரெட்டு வந்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம கீழே சைடு ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, அப்போ த்ரெட்டு வந்து கீழேருந்துலாம் நம்ம எடுக்கணும். இப்போ என்ன பண்ணுங்கள், ரெட் கலர் த்ரெட்டு வந்து நீங்கள் எடுங்க. இப்போது ரெட் கலர் த்ரெட் எடுத்தாச்சு. திரும்ப அந்த லைன் போட்டோம் இல்லையா, அது மேலே நீங்கள் வந்து சரிவாக வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், ஏன்னா இது வந்து ஸ்டிச்சு வந்து அட்வான்ஸ் ஸ்டிச்னால கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்டிச்சு போட்டோம்ல, இப்போது இந்த பிங்க் கலர் ஸ்டிச் அதுக்கு கீழே போடுங்க. தெரியுதா உங்களுக்கு? அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அது பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ பாருங்கள், இப்போது திரும்பவும் வந்து கீழே லாக் ஸ்டிச் போட்டுட்டு இது பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் மேலே வந்து அந்த லைன் மேலே ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு மேலே தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து குட்டியாக லாக் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ கீழே வாங்க, கீழே வந்துட்டு இப்போ பாருங்கள் 3 டைம்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் அதே போல் நம்ம மேலே போட்டோம் இல்லையா அந்த பிங்க் கலர், அதே போல் தான் இங்கேயும் வந்து போடணும். மேலே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச். இந்த பைப்பிங் த்ரெட்டு கீழே வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. இப்போ 4 டைம் முடிச்சாச்சு. இப்போ 5th டைம் போடுறோம். இதே போல் நீங்கள் வந்து கவுண்டிங் பண்ணி போடுங்க, ஏன்னா இது வந்து நம்ம கவுண்டிங் முக்கியம். 6 போட்டிருக்கோன்னா 6 தான் நீங்கள் போடணும், 7 போட்டிங்கன்னா 7 தான் போடணும். பார்த்தீங்களா? இப்போ இதே போல் போடணும். 6 டைம் நான் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து 6 நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டோம். இப்போ இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் வெளியே வந்து எடுத்து விட்டுருங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் த்ரெட்டை வந்து இதே போல் பின் பண்ணி பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து நம்ம ஈஸியாக போடலாம், கன்ஃபியூஸ் ஆகாது. நான் கொஞ்சம் தள்ளி வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பின்னு வந்து குத்தி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த க்ரீன் கலர் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ அந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து நீங்கள் இங்கேருந்து எடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணமோ அங்கேருந்து த்ரெட் எடுக்கணும். நான் இப்போ வந்து க்ரீன் கலர் த்ரெட் வந்து எடுக்கிறேன். இப்போ எடுத்துட்டு க்ரீன் கலர் த்ரெட் வந்து எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ரெட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ க்ரீன் கலர் த்ரெட் வந்து எடுங்க. எடுத்துட்டு இப்போ லைன் வரைஞ்சோம் இல்லையா, மேலே அந்த லைன் மேலே வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடுங்க. அது மேலே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. இப்போ வந்து கீழே வாங்க, இந்த ரெட் கலர் த்ரெட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு கீழே வந்துட்டு அதில் ஒரு லாக் ஸ்டிச் வந்து நீங்கள் போடணும். இதே போல் வந்து 6 டைம் வந்து போடணும். கவுண்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு வந்து இது வரும். நான் வந்து இது கிளியராக சொல்லித்தரேன். ஸோ இது கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் வீடியோ. நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இது 6 டைம் வந்து நீங்கள் போடணும். இல்லை 7 டைம் 8 டைம் போடுறா இருந்தால் நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் அந்த அளவுக்கு தான் நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். நான் இதில் வந்து ரெட்டு, பிங்க்கு, க்ரீன் கலர் 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 4th டைம் நான் போடுறேன் பாருங்கள். இது ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வரும். இப்போ லைன் வரைஞ்சி நீங்கள் அது மேலே ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம 6 வந்துட்டோம். நம்ம இது மேலே வந்து இதே போல் போடுங்க. இப்போ வாங்க, இது வந்து நம்ம இப்போ இது வந்து கீழே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ எந்த இடத்துல நீங்கள் முடிக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து அடுத்த ஸ்டிச்சு வந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ இது வந்து தள்ளி வச்சு நீங்கள் ஒரு குண்டூசி வச்சு குத்திக்குங்க.
6 போடுறீங்கன்னா 6 டைம் மட்டுமே போடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து பிங்க் கலர் இருக்கு இல்லையா, நம்ம எந்த இடத்துல முடிக்கணுமோ அந்த த்ரெட்டு தான் நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ நான் வந்து இப்போ பிங்க் கலர் த்ரெட் எடுக்கிறேன். இப்போ பிங்க் கலர் த்ரெட் எடுக்கும்போது இப்போ மேலே போங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா, அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி இப்போது இந்த த்ரெட்டுக்குள்ளே நீங்கள் போடணும். இதே +6 டைம் போடுங்க. நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம எங்கே ஃபினிஷ் பண்ணுறோமோ அங்கேருந்து நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து ஆரம்பிக்கணும். இப்போது பைப்பிங் த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே ஆரம்பித்து கீழே வந்து இருக்கிற பைப்பிங் த்ரெட்டுக்கு உள்ளே தான் இந்த ஸ்டிச்சு போடணும். போட்டுட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். இந்த மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவாக மாறி மாறி போடணும். இல்லை நம்ம வந்து 3 கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு கலரும் வந்து 6 லைன் வந்து கொடுக்கணும். அப்போ ஈவனாக கொடுக்கும்போது அந்த ஸ்டிச்சு வந்து அழகாக வரும். நான் வந்து நீங்கள் எடுக்கும் ஒரு கலர் வந்து டார்க் அண்ட் லைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் தெரியும். நான் ரெட் அண்ட் பிங்க் எடுத்தனால கலர் காம்பினேஷன் தெரியல. நீங்கள் வந்து கலர் வந்து ஆல்டர்னேட்டிவாக எல்லோ எடுக்கலாம், ப்ளூ எடுக்கலாம். அதே போல் ஆல்டர்னேட்டிவாக எடுத்து போடும்போது உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இது போடும்போது பொறுமையாக தான் போடணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு வரும். இப்போ ஒரு ஸ்டிச்சு முடியும் போது அந்த லைனுக்கு கீழே நீங்கள் வந்து ஸ்டிச்சு ஒரு 3 செயின் ஸ்டிச்சு போட்டு அது குண்டூசி குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல் தான் ஆல்டர்னேட்டிவாக மாறி மாறி பண்ணணும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நம்ம 3 த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணனால கொஞ்சம் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் பண்ணணும். இந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சு நம்ம நிறைய டிசைன் வந்து போடலாம். இது வந்து நெக் மாடலெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்கள், கீழே நீங்கள் 6 எடுத்திங்கன்னா மேலேயே 6 லைன் முடிக்கணும். எங்கே ஃபினிஷிங் பண்ணுறோமோ அந்த இடத்துல த்ரெட்டை வந்து நீங்கள் பின் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டை வந்து எடுத்து கீழேருந்து மேலேருந்து கீழேன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவாக வந்து கொடுக்கணும். பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து நீங்கள் போடணும். ஏன்னா நம்ம போடுற இந்த ஸ்டிச்சு எல்லாமே குட்டி லாக் ஸ்டிச்சு போட்டு தான் இது ஃபினிஷ் பண்ண முடியும். அப்புறம் இது பார்க்கறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். எண்டிங் வரும்போது நீங்கள் வந்து பார்த்து போனால் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ அதே அளவுக்கு வந்து இந்த த்ரெட்டை வந்து ரெட் கலர் த்ரெட்டை வந்து ஃபுல்லாக நீங்கள் கொடுத்து அந்த பைப்பிங் த்ரெட்டு முடிகிற வரைக்கும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்து பைப்பிங் த்ரெட்டு ஃபுல்லாக வர வரைக்கும் க்ரீன் த்ரெட்லேயே வந்து நீங்கள் இதை போல் ஸ்டிச் போட்டு அதுவும் ஃபினிஷ் பண்ணி லாக் பண்ணி முடிச்சிடுங்க. பிங்க்கும் வந்து நீங்கள் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா சுற்றி வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து சரியில் வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் கொடுக்கலாம். சரியில் கொடுக்கும் போது இது பார்க்கறதுக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலும் அழகாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இதை போல் மெஷர்மெண்ட் எடுத்து போடும் போது இந்த ஸ்டிச்சு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இது வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அப்புறம் சுகர் பீடு இல்லைன்னா 2mm பீடு கொடுத்து அவுட்லைனாக வந்து போடணும். நான் வந்து 3mm பீடில் வந்து நான் அவுட்லைன் கொடுக்குறேன். அப்போ இன்னும் அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லாஸ்ட்டில் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க.